இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளால் சுமார் 1.15 கோடி பெண்கள் மட்டுமே பயனடைந்து வந்தனர். மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்பங்களின் அதிருப்தியை குறைக்கும் நோக்கத்தில் அரசு தற்போது பயனாளிகள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு முடிவு செய்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் புதிதாக சுமார் 28 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்கள் அனைவருக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த விண்ணப்பதாரர்களில் வருமான வரி செலுத்தும் குடும்பங்களை சேர்ந்தவர்களை தவிர்த்து மற்ற தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமை தொகை வழங்குவதற்கு நிதித்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி இந்த புதிய பயனாளிகளுக்கு டிசம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்க இயலாதவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் குறைதீர் கூட்டங்களில் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பார்த்தீங்கன்னா இதுவரை 28 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் வரும் 14ஆம் தேதி வரை மட்டுமே இதற்கான அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த முகாமில் அப்ளை பண்ணலாம், அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாம்கள் எங்கு எப்போது நடைபெறும்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நடைபெற்றால் இந்த முகாமில் போயிட்டு மகளிர் உரிமை திட்டத்திற்கு எதிரே அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் சரி, இலவச வீடு பெறுவதற்கு, இலவச பட்டா பெறுவதற்கு எல்லாத்துக்குமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த முகாம் எங்கு நடைபெறும், ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் .tn.gov.in உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு வரும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லியிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா முகாம்களின் விவரம் அறிய மனு நிலை அறியன்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண பிறகு மனு நிலை அறிகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு முகாம் எங்கே நடைபெறும் செக் பண்ணுறதுக்கு கிளிக் செய்யணும் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மாவட்ட வாரியாக முகாம் அட்டவணைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேதியை தேர்ந்தெடுக்கணும் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட தேதியை செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மாவட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். உங்கள் மாவட்டத்தில் எந்த தேதியெல்லாம் முகாம் நடக்குன்னு சொல்லிட்டு மாவட்டத்துடைய பேர், முகாம் தேதி, அட்டவணை எல்லாமே கொடுத்துருவாங்க. 28ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் முகாம் பற்றிய விவரங்கள் இருக்குது. விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த முகாம் முடிவடைய உள்ளது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த முகாமில் பயன்பெற முடியும். அந்த ஊரோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு பதிவிறக்கும்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். எந்த டேட்டில் நீங்கள் போக போகிறீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிவிட்டு பதிவிறக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு முகாம் தேதியில் இருக்கும். எந்தெந்த இடத்துல முகாம் நடைபெறுன்னு சொல்லிட்டு அந்த ஊர், அந்த அட்ரஸ், ஃபுல் விவரங்கள் எல்லாமே இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. இந்த விவரங்களை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் அரசின் எந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.